கேள்வியே பாருங்க. என்னவா? உருவில் காட்டப்பட்டுள்ள எளிய ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பினாலான ஆர்முடுகள் ஜியை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர்கள். ஊசலின் அலையின் நீளத்தை செப்பம் செய்யலாம். ஊசலின் அலையின் நீளத்தை செப்பம் செய்யலாம். இப்பரிசோதனையை செய்வதற்கு தேவையான மேலதிக அளவீட்டு உபகரணங்களையும் உருப்படிகளையும் குறிப்பிடு. இப்ப மேலதிக அளவீட்டு உபகரணம் இப்ப எங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஒரு ஸ்டாண்ட் தந்திருக்கா, இதுல இருந்து ஊசலை தொங்க விட்டுருக்க. எங்களுக்கு இப்ப என்ன கேள்வி? இப்பரிசோதனையை செய்வதற்கு தேவையான மேலதிக அளவீட்டு உபகரணங்களையும் உருப்படிகளையும் குறிப்பிடு. அளவீட்டு உபகரணம் என்ன தேவை எங்களுக்கு? இந்த ஊசல் என்ற நீளத்தை அளக்கணும். ஊசல் என்ற நீளத்தை அளக்கிறதுக்கு என்ன வேணும் எங்களுக்கு? மீட்டர் கோல் ஒன்று. அடுத்தது அலைவுண்ட நேரத்தை அளக்கணும். அலைவு காலத்தை அளக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன? நிறுத்த கடிகாரம். அப்ப அளக்கும் உபகரணங்கள் என்னென்ன? மீட்டர் கோலும் நிறுத்த கடிகாரம். இது ஓகே தானே? மீட்டர் கோல் நிறுத்த கடிகாரம். சரி, மேலதிக உருப்படிகள். மேலதிக உருப்படி என்ன தேவை? உருப்படியில வேற ஒரு பொருளை கேட்கிறார் இல்லையா? உங்களுக்கு என்ன தேவை? இந்த அலைவுகள் எண்ணிக்கையை கவுண்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? ஒரு மாட்டேட்டு ஊசி ஒன்று வேணும். எங்களுக்கு மாட்டேட்டு ஊசி. இங்கதான் சிக்கல் ஆயிட்டு. போன முறை எக்ஸாம்பிள் நாங்க நார்மலா மாட்டேட்டு ஊசி எழுதுனாங்க எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, போன முறை ஆன்சர் ஸ்கீம்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, தாங்கியுடன் மாட்டேட்டு ஊசி என்று சொல்லலைன்னா மார்க்ஸ் இல்லை. நீங்க மாட்டேட்டு ஊசி என்று தனி எழுதினால் புள்ளி இல்லை. ஏன்? அதை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். அப்ப தாங்கியுடன் மாட்டேட்டு ஊசி என்று சொல்லணும், தனிய ஊசி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு. ஓகே தானே? அப்ப இது இம்பார்ட்டன்ட் ஆனது. இனிமேல வர்ற எக்ஸாம் கவனமா பார்ப்பேன். அப்ப நீங்கள் இனிமேலைக்கு இதை பயன்படுத்திக் கொள்வீங்க. என்ன? ஒரு ஊசி எழுதுறீங்கன்னா ஊசியை நிப்பாட்டலாம் இல்லோ, அப்ப தாங்கியுடன் ஊசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் லைட் பிராக்டிகல்லையும் ஊசி என்று தனி எழுதப்படாது. எனது பொருள் ஊசி, தாங்கியுடன் பொருள் ஊசி, அல்லது தாங்கியுடன் பிம்ப ஊசி, அப்படி அந்த தாங்கியுடன் சேர்த்து சொல்லணும் ஊசியை நிப்பாடுற. இது ஓகே தானே? அப்ப மேலதிக உருப்படி தாங்கியுடன் மாட்டேற்று ஊசி அல்லது இடங்காணும் ஊசி. இது ஏ பார்ட். பில பஸ் பார்ட் கேட்கிறார். என்னவாம்? ஓர் எளிய ஊசலின் அலைவு காலம் டி இதற்கான கோவையை அலையும் நீளம் எல் புவியீர்ப்பினாலான ஆர்முடுகள் ஜி ஆகியவற்றின் சார்பில் எழுதுக. என்ன? அலைவு காலத்துக்கு சமன்பாடு தான் தெரியும். டி சம 2π√of L over G. T சம 2π√of L over G. இப்ப செகண்ட் பார்ட் என்னவா? இப்பரிசோதனையில் செப்பமான அலையின் நீளம் ஜாது. இப்ப அலையின் நீளம் என்றது என்னன்னு கேட்கிறார். இந்த இடத்துல சில நேரம் எக்ஸாம் செய்தபடியால் கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாம். அந்த கேட்ட தமிழ் கொஞ்சம் சிக்கலாயிட்டது. சரியான நீளம் என்னன்னு கேட்டுதான். இப்ப சரியான நீளம் என்று என்ன? ஊசல் என்ற நீளம் என்பதால் கருதப்படுவது யாதுன்றதான் நீங்க கேட்க வந்தார். சரியான நீளம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பெருமானத்தை எழுத போயிடும். அதனால ஸ்கீம்ல 2 விதமாகவும் ஆன்சர் கொடுப்பட்டிருந்தது.
உண்மை அவர் கேட்க வந்தது என்னன்னு சொன்னா இந்த ஊசல் நீளம் தொங்க விடுற புள்ளிக்கும் ஊசல் குண்டின்ற புவியீர்ப்பு மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இல்லையா? கட்டப்பட்ட புள்ளிக்கும் அல்லது தொங்க விடப்பட்ட புள்ளிக்கும் ஊசல் குண்டின் புவியீர்ப்பு மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம். ஆனா இதை விட சிலருக்கு வேற மாதிரி மீனிங் எடுத்துருப்பான்னு சொன்ன தானே, பெருமானத்தை கேட்கிறாராக்குமான்னு சொல்லி. அப்படி பெருமானத்தை கேட்கிறதா இருந்தால் அந்த பெருமானம் 30ல இருந்துதான் தொடங்குவோம். 30, 35ல இருந்தா தொடங்குவோம். அப்ப நீங்க 30க்கு 40க்கும் இடையில எது எழுதி இருந்தாலும் கொடுக்க சொல்லி ஸ்கீம்ல போட்டு, அப்ப நீங்கள் மினிமம் 30ல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி கொண்டு போவீங்க நீளத்தை. அப்ப அந்த நீளம் 30 சென்டிமீட்டர் தொடக்க நீளம். அல்ல நீங்க 35 சொல்லியிருந்தாலும் சரி. ஆனா இங்க கேட்க வந்தது இது தொங்க விடப்பட்ட புள்ளிக்கு புவியீர்ப்பு மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம். அது ஓகே தானே? ரைட். இது செகண்ட் பார்ட். அடுத்த சி பார்ட். சியில பஸ் பார்ட் என்ன இருக்கிறார்? ஊசல் கொண்டு அலைய தொடங்கும் முன்பாக நீங்கள் அதனை விடுவிக்கும் சரியான சாய்வு கோணத்தின் கீழ் கோடு வரைக. இது நீங்கள் பிராக்டிகல் கைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அவர் சொல்லியிருப்பார் என்ன இழுத்து போட்டு விடுறது ஒரு 5 பாகை கோணத்துக்கு இழுத்து போட்டு விடுவீங்க. இது 30 சென்டிமீட்டர்ல தானே, 5 பாகை கோணத்துக்கு இழுத்து போட்டு விட்டீங்கன்னா அலையும். ஏன் உங்களுக்கு தெரியும் இந்த அலைவு காலம் எப்ப செல்லுபடியாகும்? இந்த எளியை சேர்க்கிறது நிகழ்த்தேக்கிற இந்த சமன்பாடு நீங்கள் நிறுவைக்குள்ள விடுவோல் எடுத்துப்பீங்க. என்னது? அந்த கோணம், அதாவது அலைவின் வீச்சம் சிறிய கோணமா இருக்கும், 10 விட குறைவா இருக்கணும் பார்த்துருக்கோம். அப்ப 10 விட குறைவா இருக்கணும் என்றால் எங்களுக்கு ஒழுங்கான பெருமானம் இது தந்ததுக்குள்ள 5 பாகு. ஓகே, 5 பாகு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு பாகை எடுக்க மாட்டேன், 10 விட குறைவு தானே சார், 1 எடுக்கலாம்னா அது சின்ன கோணம், எங்களுக்கு அலைவை பாக்குறது கஷ்டம். டக்கு டக்குன்னு பார்த்துருமே இல்லையா? ஒரு சின்ன தூரம் தானே, அந்த அலைவை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதே காணாது. என்ன இந்த ஊசல் குண்டு சைஸே அந்த அளவுக்கு வந்து சரி. அப்ப 5 பாகை கோணம் சிறந்த பெருமானம். இரண்டாவது சீல செகண்ட் பார்ட் என்ன கேட்கிறார்? நிறுத்த கடிகாரத்தை தொடக்கும் போது அலைவுகளின் எண்ணிக்கையை எண்ணுவதில் உள்ள வலுவை நீங்கள் எங்கனம் தவிர்க்கலாம். என்ன கவுண்டிங்ல ஒரு பிழை வந்து என்ன நடக்கும்? நீங்கள் ஸ்டார்ட் சொன்னோம்னா 1 2 3 கவுண்ட் பண்ண வழிகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்துடும் ஸ்டார்ட் பண்ணீங்க. இதுக்காண்டி கொஞ்சம் பழகினா பிறகு ஸ்டார்ட் பண்ண வழிகிட்டோம்னா எங்களுக்கு திருத்தமா என்ன செய்யலாம்? கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் என்றதால இந்த ஊசல் என்ற அலைவு எண்ணெய்க்கு நீங்க என்ன செய்வீங்க? இப்படி வருவீங்க 3 2 1 0 0 சொல்ல என்ன செய்வீங்க? ஸ்டாப்பேஜ் ஆன் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு கவுண்ட் பண்ணி கொண்டு போயிங்க 1 2 3. இப்ப இந்த ரிவர்ஸ்ல 3 2 1 சொல்ல என்ன இருக்கீங்க? இந்த மூன்றுக்கு உங்களுக்கு அந்த அலைவு பழகிடும். 3 2 1 0 அளவு பழகிடும். 0 வரைக்கும் என்ன செய்வீங்க? சரியா கிளிக் பண்ணுவீங்க. அப்ப அந்த ஸ்டார்ட் அமர்த்துறதுக்கு உங்களுக்கு ஈஸி. ஓகே தானே? சாதாரண இதுல கேட்கிறார் என்னது? எங்கனம் தவிர்க்கலாம் என்ன எழுதுவீங்கள்? அலைவுகளின் எண்ணிக்கையை இறங்கு வரிசையில் எண்ணியவாறு ஊசல் கொண்டு இடங்காணும் ஊசியை கடக்கும் போது பூச்சியம் என்னும் கடத்தில் என்ன ஊசல் கொண்டு இடங்காணும் ஊசியை கடக்கும் கடத்தில் பூச்சியம் என்னும் போது
நிறுத்தல் கடிகாரத்தை தொடக்குதல். 0 என்னும் போது நிறுத்தல் கடிகாரத்தை தொடக்குதல். ஓகே, இறங்கு வரிசையில் எண்ணிக்கொண்டு வருவீங்க. 3, 2, 1, 0. எங்க மாட்டேட் ஊசிய தாண்டேக்குள்ள 0 கவுண்ட் பண்ணீங்க. என்ன செய்வீங்க? ஸ்டாப்பேஜ் ஆன் பண்ணி போட்டு வந்து கவுண்ட் பண்ணுவீங்க. விளங்குதெல்லாம். அடுத்தது தேர்ட் பார்ட். சீல தேர்ட் பார்ட் என்ன இருக்கிறார்? ஊசலின் அலைவுகளை ஒரு நிலைக்குத்து தளத்தில் நடைபெறுகின்றன என்பதை நீங்கள் எங்கனம் வாய்ப்பு பார்ப்பீர்கள்? இப்ப ஒரே நிலைக்குத்து தளத்தில் அலையுதுன்றது எப்படி வாய்ப்பு பார்ப்பீங்களா? இதுக்கு வேற வழி இல்லை, சும்மா பாக்குறது. உங்களோட கண்மட்டத்துக்கு பாப்பீங்க, அதாவது அலைகிற இலைக்கு நேர பாப்பீங்க. இலை அங்கால இங்கால அசைஞ்சா, பக்கவாட்டில் அங்கால இங்கால அசைஞ்சா ஒரு தளத்துல இல்லை. அப்ப நீங்க அவதானிச்சு கண்மட்டத்துக்கு அவதானிப்பீங்க. இலை பக்கவாட்டில் அசையுமா இருந்தால், அங்கால இங்கால போய் வருமா இருந்தா இப்படி சுத்துது கருத்து. ஏன் சுத்தினால் வட்டயக்கமா வந்துருப்பாரு, கூம்பூசலா வந்துடும். ஓகே தானே? அப்ப நேர இயங்கோணும் ஊசலுக்கு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஒரே தளத்தில் அசைதுன்றதை உறுதிப்படுத்து, கண்ணால பார்த்து உறுதிப்படுத்துவீங்க. ஓகே, அப்ப எழுதுங்க. இரண்டு, இலை இலை பக்கவாட்டில் இயங்காது. இலை பக்கவாட்டில் இயங்காது, சைடுக்கு. இப்ப நீங்க பாக்கியக்குள்ள அங்காலையோ இங்காலையோ போக கூடாது, சைட் பை சைட் பாப்பீங்க. இங்காலையும் அங்காலையும் போச்சுன்னா வட்டமா சுத்துன்னு இருக்கு. உங்களோட பாக்குற லைனுக்கு அங்கால இங்கால போச்சுன்னா வேற. ஒரே லைன்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஒரே லைனுக்கு இருக்கும், நேரையே போயிட்டு வரும் பாக்குற லைனுக்கு. சரி, அப்ப இலை பக்கவாட்டில் இயங்காது அலைவதை உறுதிப்படுத்தல். எப்படி? கண்ணால பார்த்து. ஓகே, இப்ப டி பார்ட். டில பஸ் பார்ட் என்ன கேட்கிறார்? ஓர் உகந்த நேரோட்டு வரைவை வரைவதன் மூலம் புவியீர்ப்பினாலான ஆர்முடுகள் ஜியை துணிவதற்கு மேலே பி ஒன்றில் எழுதப்பட்ட கோவையை மீள ஒழுங்குபடுத்துக. இப்ப என்ன? ஜிய துணிகிறதுக்கு இந்த சமன்பாடு ஒழுங்குபடுத்தலாம். இப்ப நீங்க எதை மாத்துவீங்க? எல்லாம் மாத்தி மாத்தி டீயை கண்டுபிடிப்பீங்க. அப்ப டீயை தானே எக்ஸைஸ் வைக்க போறீங்க. ரொட்டி இருக்க கூடாது, நேர் ரோட்டு வேற. அப்ப வர்க்கிச்சு கொடுப்போம். டி வர்க் அந்த 4 பை ஸ்கேட் அந்த ஜியை கீழே வந்துடும். அவ்வளவுதானே? டி வர்க் சமன் 4 பை ஸ்கேட் ஓவர் ஜி இன்டு எல். ஒழுங்குபடுத்தியாச்சு. அடுத்தது செகண்ட் பார்ட் பாருங்க. டில செகண்ட் பார்ட் என்னவா? பின்வரும் வரைவை பயன்படுத்தி புவியீர்ப்பினாலான ஆர்முடுகள் ஜியை கணிக்க. உங்கள் விடையை எஸ்ஐ அலகுகளில் தருக. சோ பைவர்க்கன் சமன் 10 என எடுத்துக்கொள்க. இவர் என்ன சொல்றார்? படித்திறனின் பெருமானத்தை சுருக்க வேண்டாம். உங்க ஹெல்ப் பண்ணிக்கார். ஏன் அங்க பின்னுக்கு சுருக்கு படுமன்றதுக்காண்டி அப்படி சொல்லியிருக்கார். ரைட்பா? இப்ப இதுல நீங்க என்ன செய்யணும்? ஜிய கண்டுபிடிக்கணும். இப்ப ஜிய கண்டுபிடிக்கணும், படித்திறன் வேணுமல்ல. அப்ப முதல்ல படித்திறனை கண்டுபிடிக்கணும். இதுல ஸ்கீம்ல என்ன மாதிரி கொடுத்திருந்தாருண்டா, இப்ப நான் அந்த ஸ்கீம்ல இருக்கிற பாயிண்ட் தரணும்ன்றதால ஸ்கீமையும் பார்த்து தான் தரேன். எப்படின்னு சொன்னா, ஸ்கீம்ல இப்படி அந்த பாயிண்ட மார்க் பண்ணிருக்கணும். அதாவது இது படித்திறனை கால்குலேட் பண்றதுக்குரிய ஆள்கூறுகள் எடுத்திருக்கணும், அதுக்கு ஒரு மார்க்ஸ். அப்ப ஒன்றில் நீங்க படத்துல குறிச்சிருக்கலாம் அல்லது கீழே எழுதிருக்கணும்.
அப்ப அந்த படித்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். ஒரு மார்க்ஸ் அந்த புள்ளிகளை கொடுக்கறதுக்கு ஒரு மார்க்ஸ். எல்லாருக்குமே ஒரே புள்ளி தான் வரணும். ஒரு புள்ளி மட்டும் தான் கொடுத்திருக்காரு ஸ்கீம்ல. அந்த புள்ளி தான் வரணும். ஏன்? அது எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இதுல இம்பார்ட்டன்ட் இந்த படித்திறனுக்குரிய புள்ளிகளை செலக்ட் பண்ணக்குள்ள எது இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, இந்த பிராக்டிகலுக்கு வந்த புள்ளிகள் எடுக்கக்கூடாது. பரிசோதனையில தந்த புள்ளிகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? புள்ளிகளை தெரிவு செய்யக்கூடாது. இங்க தந்த புள்ளிகள் கொஞ்சம் மேலகளையும் இருக்குது. இப்படி கோட்டுக்குள்ளால போகாமையும் இருக்கு புள்ளிகள். இப்ப பரிசோதனை புள்ளிகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? படித்திறன் துணியறதுக்குரிய புள்ளிகளை தெரிவு செய்யக்கூடாது. ஒன்று. அடுத்தது, எவ்வளவுக்கு எவ்வளவு தொலைவில் நீங்க புள்ளிகளை செலக்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அப்ப தொலைவில் எடுக்கணும் புள்ளிகளை. அப்ப இவர் எப்படி புள்ளி செலக்ட் பண்றாருன்னா, நீங்க இங்க இருந்து இந்த கிராஃப் நீங்க இந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த கிராஃப்ல இங்க இருந்து போறீங்க. எந்த இடத்துல சரியா வெட்டுப்படுற புள்ளிய கண்டுபிடிக்கலாமோ, முதலாவது தடவையா சரியா வெட்டுப்படுற புள்ளிய கண்டுபிடிக்கலாமோ, அதுதான் முதலாவது புள்ளி. விளங்கு நான் சொல்றது? இங்க இருந்து பார்த்து கொண்டு போவீங்க. எந்த ரெண்டு கோடு சரியா வெற்ற புள்ளி, வெற்ற புள்ளியா இருந்தா தான் சரியா பெருமானம் எடுக்கலாம். ஓகே, அந்த புள்ளியை செலக்ட். இது இப்ப என்ன வரும்? இப்ப எங்க இருக்கு? 43 இல்லையா? 43 1.75 நடுவுல இந்த புள்ளி ஆள்கூறு 43,1.7 இது ஒரு புள்ளி. மேல இருந்து எடுத்து கொண்டு வருவீங்க. சோ இதே கன்செப்ட்ல மேல இருந்து பார்த்து கொண்டு வருவீங்க. மேல இருந்து பார்த்து கொண்டு வருவீங்க. எந்த இடத்துல சரியா வச்ச புள்ளி? அந்த பாயிண்ட் எது வருது? மேல இருந்து பார்த்து கொண்டு வந்தா 89 3.7 இல்லையா? 89 3.7 எல்லாருக்கும் இந்த விட வரும். அப்ப இனிமேலுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. அங்கே இருந்து பார்த்து கொண்டு வரைக்கும் முதலாவது புள்ளி, கீழே இருந்து பார்த்து கொண்டு போயிருக்க முதலாவது புள்ளி. அப்ப தொலைவில் 2 புள்ளிகள் வந்து ரைட். இப்ப படித்திறன் என்ன வரும்? இந்த உயரம் இது இது கீழ் இது செய்யுது. இந்த உயரம் என்ன? மையால் ஒரு வித்தியாசம் தானே. அப்ப 3.75 1.75 இது 89 லாபம். இப்ப அலகுகளை பார்த்துருவோம். என்ன அலகுல வந்திருக்கார்? இது செகண்ட் ஸ்கேர் தான். ஓகே, நேரம் சரி. இது சென்டிமீட்டர்ல இருக்கு கீழே. அதை என்னத்துக்கு மாத்திடுவோம்? 10 மீட்டர் ஆகிரும். அப்ப எஸ்ஐ யூனிட்ல வந்துருப்பேன். ஓகே, இதுக்கு 10 அது மேல போய் 100. இதை கழிச்சு விடுவோம். சுருக்க வேணா கழிச்சு விடுவோம். இதை கழிச்சா வரும் தசம இழஞ்சு போயிடும். 3ல இருந்து 2 1. 3ல இருந்து 1 2. இது மேல வந்தா 200 கீழ். இதை கழிச்சா 6 46. அது அப்படியே இருக்கிறது. இது இப்ப என்னதுக்கு ஜமன்? படித்திரம் 4 பை ஸ்கேலோ ஜி அவையில போடலாம். 4 பை ஸ்கேலோ ஜி தான் காணும். இப்ப பை ஸ்கேல் 10ன்னு சொல்லிட்டாருல்லோ, இதோட இப்ப இந்த 4ஆல வெட்டீங்கன்னா 5. அப்ப தெரியல பாத்துடுங்க. ஜி சமன் 46 5. ஐ 9 45. அங்கால 10ல 2. 9.2 ms minus 2. 9.2 ms minus 2. ஓகே, அடுத்தது
ஈப்பாடுங்கிற உருவில் காட்டப்பட்டுள்ள கூம்பு வடிவ திணிவை கருதுக. ஒரு கோள திணிவுக்கு பதிலாக இக்கூம்பு வடிவ திணிவை குண்டாக பயன்படுத்துவதன் ஓர் அனுகூலத்தையும் ஒரு பிரதிகூலத்தையும் எழுது. இப்ப ஊசல் குண்டுக்கு இப்படி ஒரு பகுதியை பயன்படுத்தும். இதை பயன்படுத்துறதால அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்ன? இப்ப இதை பயன்படுத்த அனுகூலம் ஒன்று இருக்குது, என்ன சொல்லுங்க? ஏய், இதுல நீங்க மாட்டேட் ஊசிய வச்சீங்களா, இந்த பாயிண்ட் தாண்டிதான் மாட்டேட் ஊசிய தாண்டுது. அப்ப எங்களுக்கு அலைவுகள் என்றது ஈஸி. இப்ப ஊசல் குண்டு இப்படி இருக்க நடக்குன்னு சொல்லுங்க. அப்ப எந்த புள்ளி தாண்டுது? இந்த புள்ளிய மையம் தாண்டுதா, இது தாண்டுதா, இது தாண்டா கண்டுபிடிக்கிற கஷ்டம். இது கிட்ட வரைக்கே கவுண்ட் பண்ணிடுவோம். ஏன் மையம் தாண்டுறதை சரியா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இதுல இந்த நுனி தாண்டினா 1 2 3 கவுண்ட் பண்றது ஈஸி இல்லையா? அப்ப அலைவுகளின் எண்ணிக்கையை என்றதுக்கு இலகு ஓமல்லோ. ரைட், அப்ப எழுதுவீங்கள் அனுகூலம் என்னது? இந்த ஊசல் குண்டு மாட்டேட் ஊசிய தாண்டதை கண்டுபிடிக்கலாம். நீங்க அலைவுகளின் எண்ணிக்கைன்றது இலகுன்னு சொன்னாலும் சரி, அல்லது எப்படி ஸ்கீம்ல எப்படி கொடுத்திருக்காரு என்னது? அலையும் போது மாட்டேட் ஊசியை தாண்டும் நிலையை இலகுவாக தீர்மானிக்கலாம். மாட்டேட் ஊசியை அதாவது இடங்காணும் ஊசியை தாண்டும் நிலையை இலகுவாக இனங்காணலாம் அல்ல தீர்மானிக்கலாம். மாட்டேட் ஊசியை தாண்டும் நிலையை இலகுவாக தீர்மானிக்கலாம். நீங்க அலைவுகளை எண்ணுவது இலகுன்னு சொன்னாலும் அதே மீனிங் தான். இப்ப பிரதிகூலம் என்ன? இதுல இருக்கிற பிரதிகூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அரைக்கோளமா இருந்தா மையம் நடுவுல இருக்கும். இது இந்த புவிப்பு மையம் அங்கே இருக்க மட்டும் தெரியாது. அப்ப இந்த ஊசல் நீளத்தை அளக்கிறதுல பிரச்சனை வரும். ஏன் இந்த திணிவுல புவிப்பு மையம் அங்கே இருக்கும் தெரியாது இல்லையா? அப்ப ஊசல் கொண்ட புவியீர்ப்பு மையத்தை துணிற கஷ்டம்ன்றதால அது பிரதிகூலம். சரி, அப்ப அதுக்கு என்ன எழுதுவீங்கள்? புவியீர்ப்பு மையத்தை துணிதல் சிரமம். ஓகே, இதுதான் முதலாம் கேள்வி. இப்ப இந்த கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆன்சரை எழுதி பழகணும். இப்ப இதை எழுதி பார்க்க இந்த கேள்வி ஒரு நாள் திருப்பி வர போறது இல்ல. ஆனா இதுல பயன்படுத்தின பாயிண்ட்ஸுகள் இன்னொரு கேள்வியில பயன்படும். இப்ப அடிக்கடி இந்த வரைவு கேள்விகள் அடிக்கடி வருது ஏதோ ஒரு பாடத்துக்கு. ஒன்று இப்ப இதுக்கு இதுல போட்ட மாதிரி சவுண்ட் கேள்வியில போடலாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்ன வர போகுது? 24 பட்சுக்கு சவுண்ட் கேள்வியில வரும் கூடுதலா. அப்ப அதுல வரைவு கொண்டு வந்து போடலாம். அதனால கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சரி.